தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலம் இலவச மின்சாரத்தை ரத்து செய்வதை முன்கூட்டியே அறிவித்துள்ளதாக கூறிய PR பாண்டியன், இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். குறிப்பாக மின்சார இணைப்புகள் தாங்கள் விரும்பும் தனியார் நிறுவனங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதன் மூலமாக இலவச மின்சாரம் வேளாண்மைக்கு ரத்து செய்வதை முன்கூட்டியே மத்திய அரசு அறிவித்து துரோகம் செய்திருக்கிறது. 8 வழி சாலை திட்டம் தேவையில்லை என்று போராடி வருகிறோம். உச்சநீதிமன்றத்திலும் சென்று வாதாடி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக டெண்டர் விடப்பட்டு சாலை பணிகள் தொடரும் என்று மத்திய அரசு பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருப்பது விவசாயிகள் வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சுவது போல் இருக்கிறது. விவசாயிகளுக்கான வருவாயை ரெட்டிப்பாக்குவோம் என்று சொல்கிறார்கள். உற்பத்தியை ரெட்டிப்பாக்கப்படும் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் அதற்கான கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. இயந்திர தேவை இருக்கிறது. இயந்திர பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான எந்த சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பருவகால மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு அறிவிக்கவில்லை. விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்குவதற்கும் விவசாய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு நதிநீர் இணைப்பு திட்டங்கள், நீராதாரங்கள் தூர்வாருவது, நீர் செறிவூட்டு திட்டங்கள் உட்பட எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை. எனவே விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிற, அதிர்ச்சி அளிக்கிற ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு அதை தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள்.